ஹாய், ஏன் ஸ்டைலில் பாலக் பன்னீர் பண்ணலாமா? பாலக்கீரை கொஞ்சமாக நான் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவு நைட் டின்னருக்கு தான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். அதனால் பாலக்கீரை கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு வாணலியில் தண்ணி வச்சு அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த பாலக்கீரையை சும்மா பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம். வேகலாம் வேண்டாம், சும்மா அந்த வெந்நீரில் நல்லா பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். பாலக்கீரையை போட்டாச்சு, கொஞ்சம் ஒரு கொதிக்கு வரட்டும். அதுக்கப்புறம் இந்த கீரையை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதை எடுத்துகிட்டு பச்சை தண்ணியிலையும் வாஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த கலர் கொஞ்சம் ரீட்டைன் ஆகும். கொஞ்சம் கொதி வந்துடுது, அவ்வளோதான், போரும். இதுக்கு மேலே அதை கொதிக்க வேண்டாம், அதை எடுத்துடலாம். இது வேணும்னா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த கலர் அப்படியே க்ரீனிஷாகவே மெயின்டைன் ஆகும். அதுக்காக நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன் அளவு. ஸோ அதுக்கு அது தனியாக இருக்கட்டும். இப்போ என்னென்னலாம் மிக்சியில் அரைக்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி, அப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக வச்சுருக்கீங்கன்னா அதை தனியாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் தக்காளியோடு சேர்த்து அரைச்சிட்டேன். தக்காளி, இஞ்சி, பூண்டு தனியாக போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். அவ்வளோதான். இதை அரைச்சிட்டோன்னா வேலை முக்கால்வாசி முடிஞ்சிடுது, அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்து தனியாக எடுத்துட்டுலாம். அப்புறம் பாலக்கீரையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போது வாணலியில் எண்ணெய் விட்டு மசாலாஸ்லாம் போட்டுடலாம். அதை ஐயோ வெடிக்கிறதே, தண்ணி பட்டுடுச்சு போல் இருக்க, தள்ளி நிற்க வேண்டியதான். வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன், அதையும் போட்டுண்டாச்சு எண்ணெயில். மசாலாலாம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் உள்ளே போட்டுண்டாச்சு. இதை நல்லா வாணலியில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ பார்த்தா நல்லா வதங்கின்னு இருக்கு வெங்காயம். இது வந்து புலாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜ் புலாவுக்கு, கீ ரைஸ்க்கு, அதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். இது நல்லா காரமாக இருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் நல்லா காரமாக தான் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகா பொடி, ஆல்ரெடி பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேன், மிளகா அப்படியும் போட்டிருக்கேன் நிறையா, ஏன்னா எனக்கு கொஞ்சம் காரமாக பண்ணுறேன் இன்றைக்கி. அப்புறம் தனியா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருகிறதுக்கு முன்னாடி கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம அந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கின்ட்டேன். இந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணுறேன். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா தக்காளி வந்து ராவாக அரைச்சிருக்கோம், அப்படியே பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் தக்காளி நல்லா வேகணும். உப்பு போட்டுடலாம். இதுக்கு உப்பு போட்டுன்ட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா அதை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஆனால் அந்த பச்சை வாசனை போகணும், தக்காளியோட பச்சை வாசனை. மிக்ஸி அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன் தக்காளி, இது அதையும் கொட்டிடலாம். கொட்டி இது நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ மிக்ஸி ஜார் காலியாகிடுது இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த பாலக்கீரை இருக்குது, இந்த பாலக்கீரையை அரைச்சின்னு வந்துடலாம், அவ்வளோதான். இது கொதிக்கிற டைமில் இந்த பாலக்கீரையை அரைச்சிக்கலாம். இந்த பாலக்கீரையை அதே மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணிலாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சிக்க வேண்டியது தான். அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. பன்னீர் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 200 grams ஆஃப் பன்னீர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பார்த்தீங்களா? எண்ணெய் நல்லா நம்ம ஃபஸ்ட்டு கொட்டின எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடுது. இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது கிரேவி. இன்னும் கூட கொஞ்சம் கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், திக்காகட்டும். இப்போ பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. செம்மையாக வந்து இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அப்படியே எண்ணெய் திரும்ப வெளில வந்துடுது, கொட்டின எண்ணெய் எல்லாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இப்போவே வந்து பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நம்ம கூட பாலக்கும் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த கிரேவியில் பன்னீர் ஆட் பண்ணி சாப்பிட்லாம்,
இந்த கிரேவியில் அப்படியே சாதம் கலந்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பாலக்கீரை அரைச்சிருக்கேன்ல, அதை வந்து கொட்டிக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டில். இப்போ ஒரு கலர் வந்து அப்படியே மாறிடும். ஒரு ரெட் கலராக இருந்தது, இந்த க்ரீன் கலரும் சேர்ந்தோடனே பாருங்களேன், ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் பிளாக் அந்த மாதிரி வந்துடும் கலர். சூப்பராக இருக்கும் பார்க்கவே. கலர் பாருங்கள் எப்படி ஆகிடுதுன்னு. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். மிக்ஸியும் கொஞ்சம் அலம்பி கொட்டிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க வைக்கலாம். ஏன்னா பச்சை வாசனை போகணும். அந்த கீரை கொட்டியிருக்கோம்ல, அந்த கீரையோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பன்னீரை ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியது தான். அதோடு முடிஞ்சது. பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே போட்டுடலாம். பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் கொஞ்சம் திக்காக தான் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ரொம்ப கிரேவியாக பண்ணல, நான் நல்லா திக்காக தான் கிரேவி பண்ணுறேன் இன்றைக்கி. அவ்வளோதான். பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இதோட கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதான். கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அது. அவ்வளோதான். என் ஸ்டைலில் பாலக் பன்னீர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.